அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நோய், வலி, பலவீனம் எங்களை சூழ்ந்தாலும் நம்பிக்கை தரும் ஒரே வழி தேவ வார்த்தை தான். இன்று இந்த வீடியோவில் நம்பிக்கை, சமாதானம் தரக்கூடிய பைபிள் வசனங்களும் ஜெபங்களும் எடுத்துரைக்கப்படுகின்றன. இவ்வசனங்கள் அனைவரின் விசுவாசத்தை உயிர்ப்பித்து இயேசுவின் குணமளிக்கும் ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. வீடியோவை முடிவு வரை பாருங்கள், ஏனெனில் இன்று தேவன் உங்களை ஆரோக்கியத்திலும் ஆசீர்வாதத்திலும் புதிய நிலைக்கு நடத்தப் போகிறார். சங்கீதம் 30 கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி ஜெபித்தேன், நீர் எனக்கு சுகம் தந்தீர். ஜெபம். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு குணமளித்ததற்கு நன்றி. சங்கீதம் 41 அவன் நோயில் படுக்கையில் கர்த்தர் அவனை ஆதரிப்பார். ஜெபம். கர்த்தாவே, என் பலவீனத்தில் என்னை தாங்கும். சங்கீதம் 103 அவர் உமது எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய உடல், மனம், ஆன்மாவை குணப்படுத்தும். சங்கீதம் 107 அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். ஜெபம். தேவனே, உமது வார்த்தை எனக்கு உயிரும் ஆரோக்கியமும் தரட்டும். சங்கீதம் 147 மனமுடைந்தவர்களை அவர் குணமாக்குகிறார். ஜெபம். ஆண்டவரே, என் மனதின் காயங்களை குணப்படுத்தும். நீதிமொழிகள் 4 அவை அதை அடைந்தவர்களுக்கு ஜீவனும் சுகமும் ஆகும். ஜெபம். கர்த்தாவே, உமது வார்த்தை என் உடல், ஆன்மாவுக்கு மருந்தாக இருக்கட்டும். எசாயா 38 கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை உயிர்ப்பித்து எனக்கு ஆரோக்கியம் தந்தீர். ஜெபம். ஆண்டவரே, என் உயிரையும் உடலையும் புதுப்பித்தருளும். மத்தேயு 8 நான் வந்து அவரை குணமாக்குவேன் என்றார். ஜெபம். இயேசுவே, இன்று என் வீட்டிற்கு வந்து குணமளிக்க வேண்டும். மத்தேயு 9 மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. ஜெபம். கர்த்தாவே, என் விசுவாசத்தை வலுப்படுத்து, உம்மிடம் குணமடைய செய். மத்தேயு 9 அவர் எல்லா நோய்களையும் வாதைகளையும் குணப்படுத்தினார். ஜெபம். இயேசுவே, எனக்கு முழுமையான சுகந்தருளும். மத்தேயு 15 மகளே, உன் விசுவாசம் பெரிது, உனக்கு வேண்டியபடி ஆகட்டும். ஜெபம். ஆண்டவரே, என் நம்பிக்கைக்கேற்ப குணமளி. மார்க்கு 5 மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடு போ. ஜெபம். இயேசுவே, உமது சமாதானம் என் உடலில் நிலைக்கட்டும். மார்க்கு 6 அவர் தொடும் எல்லோரும் குணமாக்கினார். ஜெபம். கர்த்தாவே, நான் உமது அடிநிழலில் வந்து நிற்கிறேன், என்னையும் தொடுவாய். லூகாஸ் 4 அவர் ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைத்தார், அவர்கள் குணமடைந்தனர். ஜெபம். இயேசுவே, உமது கையை என் மேல் வைத்து குணமளித்தருளும். லூக்கா 5 நான் விரும்புகிறேன், நீ சுத்தமாயிரு. ஜெபம். ஆண்டவரே, என் உடலையும் இரத்தத்தையும் சுத்தமாக்கும். லூக்கா 6 அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கியது. ஜெபம். இயேசுவே, உமது வல்லமை என்னை தொடட்டும். லூக்கா 8 அஞ்சாதே, விசுவாசம் உடையதாயிரு. ஜெபம். ஆண்டவரே, என் பயத்தை நீக்கி விசுவாசத்தை அளித்தருளும். அப்போஸ்தலர் 3 நசரேயன் இயேசுவின் நாமத்தில் நட. ஜெபம். இயேசுவே, என் பலவீன கால்களுக்கு வலிமை தாரும். அப்போஸ்தலர் 9 ஏனேயா, இயேசு என்னை குணமாக்கினார். ஜெபம். ஆண்டவரே, என்னையும் உமது கரத்தால் குணப்படுத்தும். யாக்கோபு 5 நோயுற்றவர் தேவாலய மூப்பரை அழைக்கட்டும். ஜெபம். கர்த்தாவே, உமது திருச்சபையின் ஜெபங்களால் குணமளித்தருளும்.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவருடைய அடிகளினால் நீங்கள் குணமடைந்தீர்கள். ஜெபம். இயேசுவே, உமது சிலுவை அடிகளால் எனக்கு குணம் கிடைக்கட்டும். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உமது அப்பத்திலிருந்து தண்ணீரிலிருந்து ஆசீர்வாதம் கொடுப்பேன், உம்மிடமிருந்து நோயை நீக்குவேன். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து எல்லா நோய்களையும் நீக்குவாயாக. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, என்னை சுகமாக்கும். ஜெபம். கர்த்தாவே, என் உடம்பை உமது கிருபையால் புதுப்பித்து குணப்படுத்தும். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இறப்பு நிழல் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் அஞ்சேன். ஜெபம். ஆண்டவரே, நோயினருள் சூழ்ந்தாலும் உம்முடன் துணிவுடன் நடக்க செய்தருளும். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, எனக்கு துணை செய்க, என் புலம்பலை களியாட்டமாக மாற்றினீர். ஜெபம். ஆண்டவரே, என் வேதனையை சந்தோஷமாக மாற்றுவாய். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் மனமுடைந்தவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். ஜெபம். தேவனே, என் உடைந்த உள்ளத்தை ஆறுதல் படுத்தும். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் மாமிசமும் இருதயமும் சோர்ந்து போனாலும் தேவனின் இருதயத்தின் பலம் ஆவார். ஜெபம். ஆண்டவரே, என் உடல் பலவீனமடைந்தாலும் நீர் என் வலிமை. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தீங்கு உன்னிடம் வராது, வியாதி உன் கூடாரத்தை அணுகாது. ஜெபம். கர்த்தாவே, எனது வீட்டை நோயிலிருந்து காத்தருளும். எசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் புது வலிமை பெறுவார்கள். ஜெபம். கர்த்தாவே, என் நோயுற்ற உடலுக்கு புதிய வலிமைகளே. எசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் சுகம் விரைவில் உதிப்பதாகும். ஜெபம். ஆண்டவரே, என் உடல் விரைவில் சுகமடைய செய். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோயாளிகளை குணப்படுத்துங்கள். ஜெபம். ஆண்டவரே, எனக்கும் பிறரை ஜெபிக்கும்படி கிருபை தாரும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சோர்வுற்றவர்களே, எனக்குடைய வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன். ஜெபம். இயேசுவே, என் நோயிலும் சோர்விலும் உம்மிடம் ஓய்வடைய செய்தருளும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் ஆடையின் ஓரம் தொட்டவர்கள் எல்லோரும் குணமடைந்தனர். ஜெபம். ஆண்டவரே, உமது வல்லமைக்கே ஒரு தொடுதல் போதுமானது. மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர் செய்ததெல்லாம் நன்றாயிருந்தது, காது கேளாதவர்களை கேட்கவும் மௌனர்களை பேசவும் செய்தார். ஆண்டவரே, என் உடம்பை சீர் செய்தாய். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஜெபம். கர்த்தாவே, என் விசுவாசத்தால் குணம் கிடைக்கட்டும். லூகாஸ் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த நேரத்தில் அவர் நோயாளிகளை குணமாக்கினார். ஜெபம். இயேசுவே, இப்போதுதான் என்னையும் குணப்படுத்தும் நேரம். லூகாஸ் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஜெபம். கர்த்தாவே, என் கண்களையும் உள்ளத்தையும் சுகப்படுத்தும். யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சென்று கழுவிக்கொள். அவர் சென்றார், கழுவிக்கொண்டார், பார்வை பெற்றார். ஜெபம். இயேசுவே, உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து குணமடைய செய்தருளும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எழுந்து நிமிர்ந்து நில். உடனே அவன் எழுந்தான். ஜெபம். கர்த்தாவே, என்னை நோயின் படுக்கையிலிருந்து எழுப்புவாய். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் உங்களின் மாமிசத்தை உயிர்ப்பிப்பார். ஜெபம். பரிசுத்த ஆவியே, என் உடலை உயிர்ப்பித்து சுகப்படுத்தும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதுமானது. ஜெபம். ஆண்டவரே, உமது கிருபையால் என் பலவீனத்தை வலிமையாக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை வலிமைப்படுத்துகிறவரில் நான் எல்லாம் செய்ய முடியும். ஜெபம். இயேசுவே, உம்மில் எனக்கு சுகமும் வலிமையும் தாரும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பலவீனமான கைகளை வலிமைப்படுத்துங்கள். ஜெபம்.
ஆண்டவரே, என் சோர்ந்த உடலை வலிப்படுத்தியருளும். யாக்கோபு 1:17. நல்ல பரிசுகள் அனைத்தும் மேலிருந்து வருகின்றன. ஜெபம். தேவனே, குணமளிக்கும் உமது பரிசை எனக்கு தாரும். யோவான் 1:2. உன் ஆத்துமா நல்ல நிலையில் இருப்பது போல் நீ ஆரோக்கியத்திலும் இருக்க வேண்டுகிறேன். ஜெபம். ஆண்டவரே, என் ஆவியும் உடலும் ஆரோக்கியமாக இருப்பதாக. வெளிப்பாடு 22:2. அதன் இலைகள் ஜனங்களுக்கு சுகமாகும். ஜெபம். தேவனே, உமது சுகத்தின் மரத்திலிருந்து என் உடம்பிற்கு குணம் கிடைக்கட்டும். வெளிப்பாடு 2:6. ஆரம்பமும் முடிவும் நானே. தாகமுற்றவர்களுக்கு நான் ஜீவ நீரின் ஊற்றிலிருந்து இலவசமாக அளிப்பேன். ஜெபம். ஆண்டவரே, என் நோயுற்ற ஆத்துமாவை உமது ஜீவ நீரால் புதுப்பித்தருளும். வெளிப்பாடு 22:1. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதியோடை பாய்ந்தது. ஜெபம். கர்த்தாவே, உமது ஜீவ நதியோட என் உடலில் குணமளிக்கும் சுகத்தை வாரிவிடுக. சீராக் 38:2. மருத்துவரின் குணமளிக்கும் சக்தி கர்த்தரிடமிருந்து வருகிறது. ஜெபம். ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்தால் மருத்துவம் எனக்கு குணமாகட்டும். சீராக்கு 38:9. நீ நோயுற்றால் கர்த்தரை நோக்கி ஜெபி, அவர் உன்னை சுகப்படுத்துவார். ஜெபம். தேவனே, என் உடலில் பலவீனத்தில் உம்மிடம் முழு நம்பிக்கை வைக்கிறேன். சீராக் 38:12. மருந்தை பயன்படுத்துவதில் அலட்சியம் செய்யாதே, அதுவும் கர்த்தரிடமிருந்தே வருகிறது. ஜெபம். ஆண்டவரே, மருந்துகளின் மூலம் உமக்கு குணமளிக்கும் கிருபையை அனுபவிக்க செய். சீராக் 38:14. மருத்துவர் தன் ஜெபத்தினால் குணப்படுத்துவார். ஜெபம். கர்த்தாவே, என் குணத்திற்காக பிரார்த்திக்கும் அனைவரின் ஜெபத்தை கேட்டருளும். சங்கீதம் 55:22. உன் சுமையை கர்த்தர் மேல் போட்டுவிடு, அவர் உன்னை தாங்குவார். ஜெபம். ஆண்டவரே, என் நோயின் சுமையை உம்மிடத்தில் வைக்கிறேன், என்னை தாங்குவாய். சங்கீதம் 116:8. நீர் என் கண்களை அழுகையிலிருந்து என் கால்களை இடரிலிருந்து காப்பாற்றினீர். ஜெபம். ஆண்டவரே, என் வேதனையை நீக்கி என்னை உறுதியாக நடத்துவாய். சங்கீதம் 118:17. நான் இறப்பதில்லை, வாழ்வேன், கர்த்தரின் கிரியைகளை அறிவிப்பேன். ஜெபம். கர்த்தாவே, என் வாழ்க்கையை நீட்டி உமது நாமத்தை மகிமைப்படுத்த செய்தருளும். சங்கீதம் 147:3. மனமுடைந்தவர்களை அவர் குணமாக்குகிறார். ஜெபம். ஆண்டவரே, என் உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் குணமாக்கியருளும். எசாயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஜெபம். ஆண்டவரே, என் நோயிலும் பயத்திலும் என்னை விட்டு பிரியாதேயும். எசாயா 46:4. உன் முதுமை வரை நான் உன்னை தாங்குவேன். தேவனே, என் வயதின் எல்லா நிலையிலும் என்னை சுகமாக வைத்தருளும். எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் தருவேன். ஜெபம். ஆண்டவரே, என் உடம்பையும் மனதையும் புதுப்பித்து ஆரோக்கியம் அளித்தருளும். எரேமியா 33:6. நான் குணப்படுத்துவேன், அவர்களுக்கு நிறைந்த சமாதானத்தை அளிப்பேன். ஜெபம். கர்த்தாவே, என் வாழ்வில் குணத்தையும் உமது சமாதானத்தை நிறைவேற்றிவிடும். ஓசியா 14:4. நான் அவர்களின் துரோகம் குணமாக்குவேன். ஜெபம். ஆண்டவரே, என் பாவங்களையும் உடல் நோய்களையும் நீக்கி பூரண குணமளித்தருளும். அன்பானவர்களே, இன்று பகிரப்பட்ட இந்த குணமளிக்கும் பைபிள் வசனங்களும் ஜெபங்களும் உங்களுடைய வாழ்வில் ஆரோக்கியம், நம்பிக்கை, சமாதானம் அனைத்தும் ஊற்றாக பெருகட்டும். நினைவில் கொள்ளுங்கள், நோயையும் வலியையும் விட பெரியவர் இயேசு. அவர் கையை கோர்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பூரண குணமளிப்பு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் வேண்டுதல்களை கமெண்டில் எழுதவும். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமேன்.